வணக்கம். ஜெம் துளிகள். நாகர்கோவிலில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீலிஜா 500 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக நாகர்கோவில் மாநகராட்சி 11வது வார்டுக்கு உட்பட்ட அருகுவிளை பகுதியில் மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீலிஜா ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோகன், முன்னாள் அமைச்சர் பச்சைமால், நாகர்கோவில் மாநகர செயலாளர் சந்துரு, சகாயராஜ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அனைத்து துறையிலும் பெண்கள் அதிக அளவில் சாதித்து வருவதாக கோவையைச் சேர்ந்த இயற்கை விவசாயி பத்மஸ்ரீ பாப்பம்மாள் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் விளாங்குறிச்சி பகுதியில் உள்ள பிபிஜி கல்லூரியில் மகளிர் தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி கல்வி குழுமங்களின் தலைவர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கோவை தேக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 100 வயதை கடந்த இயற்கை விவசாயி பாட்டி பத்மஸ்ரீ பாப்பம்மாள் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பேசுகையில், தற்போது அனைத்து துறைகளில் பெண்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதாக குறிப்பிட்ட அவர், இதனை பயன்படுத்தி அனைத்து துறைகளிலும் பெண்கள் அதிக அளவில் சாதித்து வருவதாக குறிப்பிட்டார். இந்த விழாவில் கல்லூரி தாளாளர் சாந்தி தங்கவேலு, முதல்வர் முத்துமணி உட்பட மாணவிகள், பேராசிரியைகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் காலத்தை பெண்கள் எல்லாம் தலையில் கொடை வைப்பாங்க, தலையில் மூட்டை வைப்பாங்க. இப்போ அலப்பையும் கூட இந்த சின்ன பையன் கூட கையில் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு ஆள் பின்னால் பிடிச்சிட்டு முன்னால் போகணும். எங்கள் காலமெல்லாம் இவை செய்யவே முடியாது. நாங்கள் 60 மழை கிணத்துல தண்ணி சேர்ந்து நெரிச்சு நேம்பி ராய் குத்தி புடைச்சி சட்டியில் களி கிளறி அதை ஏமாந்து இப்படி காய் வச்ச உடஞ்சி போகுது. அப்படியெல்லாம் செய்து நடத்தி நாங்கள் முன்னேறி இருக்கோம். இப்போ இத்தனை பேர் என்ன பாராட்டி விழா இருக்கிறாங்க. அதனால எல்லாம் பெரியவி சொல்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. அவ இஷ்டத்துக்கு என்ன வேணும்னு அது இது நாங்கள் எந்த கூடத்துலையும் பார்த்துருக்குறோம். பெண்கள் தான் இப்போ நிறைய வராங்க, எல்லாமே ஆண்களே இல்லை. நல்ல பெண்கள் ராஜ்யந்தான். நல்ல பெண்கள் நல்லா இருக்கட்டும், நல்ல அமைதியாக எல்லாம் செய்யுங்க. இன்னைக்கு பொன்னாள் நாளையில் நீங்கள் எது தொட்டாலும் நல்லதாகவே நடக்கும். கிருஷ்ணகிரி அருகே மீன் வளர்ப்பு திட்டத்தை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் கிராமத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வாயிலாக மிதவை கூண்டில் மீன் வளர்ப்பு திட்டப்பணிகள் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கால்நடை மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பாரூர் பெரிய ஏரியில் மிதவை கூண்டில் மீன் குஞ்சுகளை விட்டு மீன் வளர்ப்பு பணிகளை துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்த மீன் வளர்ப்பு மூலம் மொத்த வருவாயாக ஆண்டுக்கு 180 லட்சம் ஈட்டும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆணையர் பழனிசாமி, ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை முகாமை மேயர் கல்பனா ஆனந்தகுமார் துவக்கி வைத்தார். கோவை மாநகராட்சி சார்பில் 100 வார்டுகளில் பணி செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள முழு உடல் பரிசோதனை மையத்தில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் பரிசோதனை முகாமை துவக்கி வைத்தார். இதில் துணை மேயர் வெற்றி செல்வன், மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுன்கரா, அரசு மருத்துவமனை முதல்வர் நிர்மலா உட்பட பலர் உடனிருந்தனர். ஆவடி அருகே உள்ள அராபத் ஏரியை தூய்மைப்படுத்தி விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நாசர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி திருமுல்லை வாயிலில் உள்ள 84 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அராபத் ஏரி தற்போது ஆக்கிரமிப்பு காரணமாக 45 ஏக்கர் பரப்பளவு ஆக சுருங்கிவிட்டது. மேலும் ஏரி முழுவதும் கழிவு நீர்களும் கோழி இறைச்சி கழிவுகளும் ஏரியில் கொட்டி மாசடைந்து காணப்படுகிறது. இதனை சரி செய்து தர வேண்டும் என மாவட்ட
நிர்வாகத்திடம் சமூக ஆர்வலர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் ஏரியை பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் திடீரென நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது ஏரியை விரைவில் சீர் செய்து மக்கள் நடைபயணம் மேற்கொள்ளவும் மாசடைந்த ஏரியை சுத்தம் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் சரஸ்வதியிடம் அமைச்சர் உத்தரவிட்டார். இதில் ஆவடி மாநகராட்சியின் மேயர் உதயகுமார், துணை மேயர் சூரியகுமார், அரசு அதிகாரிகள், மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். நெல்லையப்பர் கோயில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இந்நிலையில் பங்குனி உத்திர திருவிழாவிற்கான கொடிப்பட்டம் பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருக்கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க மகா மண்டபத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதையடுத்து கொடிமரத்திற்கு 21 வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. உக்ரைனில் இருந்து இந்தியா திரும்பும் மாணவர்களின் கல்விக் கடனை ரத்து செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கோவையில் தெரிவித்துள்ளார். சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், உக்ரைனில் இருந்து படிக்க முடியாமல் இந்தியா வரும் மாணவர்களுக்கு வேறு நட்பு நாடுகளிலாவது மருத்துவ சீட் வாங்கி கொடுக்க இந்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும் என தெரிவித்தார். மேலும் அந்த மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்ய வேண்டும் அல்லது ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி, இளைஞர் காங்கிரஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹரிஹரசுதன், கோவை 69வது வார்டு உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்காக அங்கே சென்றிருக்கிறார்கள். ஏன்னா அங்கே செலவு கம்மி. இரண்டாவது, நம்ம நாட்டில் மருத்துவ படிப்பு படிப்பதற்கு சீட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. மீண்டும் இந்த மாணவர்கள் அந்த ஊருக்கு உடனே செல்ல முடியும் என்ற சூழல் வரும் என்று எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் அவர்களுக்கு இந்தியாவிலேயே அவர்களுக்கு காலேஜ் அட்மிஷன் கொடுக்க முடியுமான்றதை இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கிறாங்க, அரசாங்கம் இன்னைக்கு காலையில் தான் பேப்பரில் படித்தேன், இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் அவங்க அட்மிட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கணும். அதனால் முதல்ல என்ன பண்ணணும்னா, சைனாவில் இந்த மாதிரி தான் கோவிட் போது பிரேக்கில் 2 பேர் பல மாணவர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் ஆர்மேனியா நாட்டுக்கு சென்று படித்தார்கள். இந்தியாவிலேயே இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துறது கொஞ்சம் சிரமமாக இருந்தால் வேறு ஏதாவது ஒரு நாட்டில், இந்தியாவோட நல்ல ராஜாங்க உறவு வைத்திருக்கின்ற நாட்டில் இவர்களெல்லாம் அட்மிட் பண்ண முடியுமா என்பதை இந்திய அரசாங்கமே முயற்சி எடுத்து இந்த மாணவர்களெல்லாம் அங்கே அனுப்ப வேண்டும். அவர்களுக்கு சின்ன சேலத்தில் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக 1 ஏக்கர் நிலப்பரப்பில் 320 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் அடுத்த பைந்தந்துறை கிராமத்தில் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் ஒன்றிய குழு துணைத் தலைவர் அன்புமணிமாறன் தலைமையில் 328 மரம் நடும் விழா நடைபெற்றது. இதில் பஞ்சாயத்து வளர்ச்சி அலுவலர் துரைசாமி, ஊராட்சி மன்ற தலைவர் விசாலாட்சி முத்துசாமி, பஞ்சாயத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் அருள் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மரம் நடும் விழாவில் முதியவர்கள் மரக்கன்றுகளை நட்டு தண்ணீர் ஊற்றியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. காரைக்குடியில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பனை ஓலை கலைப்பொருட்களால் மகளிர் சுய உதவி குழுவினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதிகளில் வளரும் பனை சுய உதவிக்குழு மூலம் பெண்களுக்கு பனை ஓலை கொண்டு பொருட்கள் செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 45 நாட்கள் பயிற்சியில் பனை ஓலைகளால் ஆன தொப்பி, அலங்கார கூடைகள், ஓலை கொட்டான்கள் உள்ளிட்ட 45க்கும் மேற்பட்ட பொருட்கள் செய்வதற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சுய உதவிக்குழு பெண்களின் கை வண்ணத்தால் உருவாக்கப்பட்ட அழகிய பனை ஓலை பொருட்கள் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. பல வடிவங்களில் செய்யப்படும் கைவினைப் பொருட்கள் அழகிய தோற்றத்தை கொண்டுள்ளதால் பொதுமக்கள் இதனை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் இப்பனை ஓலை பொருட்கள் செட்டிநாட்டு பகுதிக்கு சுற்றுலா வரும் வெளிநாட்டு பயணிகளையும் கவர்ந்துள்ள நிலையில் அமெரிக்கா, லண்டன் போன்ற வெளிநாடுகளில் மவுசு ஏற்பட்டு அதிகம் ஏற்றுமதியாகி வருகிறது. பள்ளிக்கரணையில் மகளிர் சுய உதவிக்குழு சார்பாக 2ஆம் ஆண்டு தேசிய மகளிர் தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த 189வது வட்டம் பள்ளிக்கரணையில் சமுதாய வள பயிரூற்றுநர் நான்சி செந்தில்குமாரால் அமைக்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு சார்பாக 2ஆம் ஆண்டு தேசிய மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக இணை இயக்குநர் சீனிவாசன், திட்ட அலுவலர் ரவி, சித்ராலயா டிரஸ்ட் சித்ரா லிங்கேஸ்வரன் மற்றும் பாஜகவின் மாவட்ட அறிவுசார் பிரிவு செயலாளர் லதா கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து பேச்சுப் போட்டி, பலூன் ஊதி உடைத்தல், இசை நாற்காலி உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நான் இந்த பள்ளிக்கரணை பகுதியில் 189 டிவிஷன் ஜோன் 14ல் சிஆர்பியாக இருக்கிறேன். இன்று சர்வதேச மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்தை ஒட்டி பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்லம் ஏரியாக்கள் நிறைய சுய உதவி குழுக்களை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த சுய உதவி குழுக்கள் மகளிர் அனைவரும் சந்தோஷமாக இந்த ஒரு நாள், மற்ற நாள் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இந்த ஒரு நாள் எங்களுக்காக செலவழித்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நாங்கள் மகளிர் அனைவருமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருந்தோம். நிகழ்ச்சி இப்போ வரையும் சிறப்பாக போயிருக்கு. சிறப்பு விருந்தினராக திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் NULM திட்ட அலுவலர், இணை இயக்குநராகவும் இருக்கிறார். நெய்வேலியில் உள்ள NLC நில எடுப்புத்துறை அலுவலகத்தை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் NLC இந்திய நிறுவனம் சுரங்க விரிவாக்கத்திற்காக மந்தாரக்குப்பம் கெங்கை கொண்டான் பேரூராட்சிக்கு உட்பட்ட கீழக்குப்பம் கிராமத்தை கையகப்படுத்தியது. அங்கு வசித்த சுமார் 150 குடும்பத்தினர் NLC வளைவு அருகே உள்ள A பிளாக் மாற்று குடியிருப்பு பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு கடந்த 2012ஆம் ஆண்டு NLC நிறுவனம் மற்றும் பொதுமக்கள் இணைந்து முத்துமாரியம்மன் கோயிலை கட்டி வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோயில் கும்பாபிஷேகம் செய்வதற்காக கட்டுமான பணியை தொடங்கினர். ஆனால் இந்த இடத்திற்கு குமார் என்பவர் உரிமை கோரியதை அடுத்து கோயில் கட்டுமான பணி நிறுத்தப்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் குமார் என்பவரிடம் இருந்து கோயிலுக்கு மீட்டுத் தர வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் நில எடுப்புத்துறை பொது மேலாளருக்கு கோரிக்கை மனு அளித்தனர். ஆனால் அந்த மனுவின் மீது NLC அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் NLC நில எடுப்பு அலுவலகத்தை கண்டித்து A பிளாக் மாற்று குடியிருப்பில் வசிக்கும் 150க்கும் மேற்பட்ட மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன.
குடியாத்தம் அருகே யானைகள் விளை நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வனப்பகுதி தமிழகத்திலேயே மிகப்பெரிய வனப்பகுதியாகும். சுமார் 83,000 ஹெக்டேர் நிலப்பரப்பளவு கொண்ட வனப்பகுதியை ஒட்டி ஆந்திர வனப்பகுதி உள்ளது. இதற்கிடையே பலமனேர் யானைகள் சரணாலயத்தில் இருந்து யானைகள் கூட்டம் தமிழக எல்லையை ஒட்டியுள்ள கிராமங்களில் உள்ள விளை நிலங்களில் புகுந்து தொடர்ந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருகின்றது. இதனால் பயிரிட்டு அறுவடை செய்யும் நேரத்தில் யானைகளின் அட்டூழியத்தினால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இதுவரை வனத்துறையினர் உரிய இழப்பீடும் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கிடையே மோர்தானா மூங்கில் புதரில் தஞ்சமடைந்து உள்ள ஒற்றை யானையின் நடமாட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் காலணிகளை தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு ஆட்களை ஏற்றி வந்த வாகனத்தை துரத்திய ஒற்றை யானையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நுழைவுத் தேர்வுக்கு பயிற்சி பெற்று வரும் நெல்லை மாணவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் 21 மாணவ மாணவிகள் IIT JEE நுழைவுத் தேர்வுக்கு பயிற்சி பெற்று வருகின்றனர். அவர்களை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பார்க்க அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் சென்னை IIT, அண்ணா பல்கலைக்கழகம், பிர்லா கோளரங்கம் ஆகியவற்றை பார்வையிட மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு நடவடிக்கை எடுத்தார். இதற்காக 2 நாள் பயணமாக 21 மாணவர்கள் ஆசிரியர்களுடன் தூத்துக்குடியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர். அப்போது மாணவி செல்வநாயகி கூறுகையில், அரசு பள்ளி மாணவர்களும் சாதிக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு முயற்சியால் பயிற்சி எடுத்து வருவதாகவும் முதன்முறையாக தங்களை விமானத்தில் அழைத்து வந்தது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் தெரிவித்தனர். என் பேர் ராஜேஷ். நான் காமராஜர் ISMT ஸ்கூல் பேட்டை திருநெல்வேலியில் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் ஸ்கூல் HM இப்படி ஒரு JEE எக்ஸாம் இருக்குது, இந்த ஒரு ஃப்ரீ கோச்சிங் கொடுக்காங்க, இது போய் நீ எழுது அப்படின்னாங்க. உடனே நானும் போய் எழுதினேன். அது நானும் இப்போ ஒரு 70 பேரில் செலக்ட் ஆனேன். அதுக்கடுத்து இப்போ 21 பேரில் ஒருத்தராக இருக்கேன். இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் எனக்கு ஸ்கூல் HM சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பொன்னேரி அகதீஸ்வரர் கோவில் பங்குனி மாத பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கும்மமுனிமங்கலம் கிராமத்தில் ஆனந்தவள்ளி சமேத அகதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் பங்குனி மாத பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. முன்னதாக விநாயக பெருமானுக்கும் அகத்தீஸ்வர பெருமானுக்கும் ஆனந்தவள்ளி தாயாருக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேளதாளம் முழங்க வேத மந்திரங்கள் ஓதியபடி சிவாச்சாரியார்கள் கொடி பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றி வைத்தனர். இதையடுத்து கொடிமரத்திற்கு சிறப்பு வழிபாடு நடத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் 4 மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று எம்பெருமான் அகத்தீஸ்வரரை தரிசனம் செய்தனர். வாழப்பாடி அருகே குடியிருப்பு வீட்டுக்குள் பாம்பு புகுந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி 11வது வார்டு மாணிக்கம் கவுண்டர் தெருவில் தேவா என்பவர் வீட்டுக்குள் பாம்பு புகுந்துள்ளது. அதனை கண்ட தேவாவின் மனைவி அலறியடித்துக் கொண்டு வெளியே வந்துள்ளார். உடனடியாக இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் லாவகமாக வீட்டுக்குள் இருந்த பாம்பை பிடித்து வனத்துறையில் விட்டனர். மேலும் குடியிருப்பு பகுதிக்குள் இதுபோன்ற விஷ ஜந்துக்கள் அதிக அளவில் வருவதால் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் குடியிருப்பு பகுதிகளை சுற்றியுள்ள முட்புதர்களை அகற்றித்தரக் கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் எதற்கும் துணிந்தவன் படத்தை திரையிட அனுமதிக்க கூடாது என பாட்டாளி மக்கள் கட்சியினர் திரையரங்கு மேலாளரிடம் மனு அளித்தனர். நடிகர் சூர்யா நடித்த ஜெய்பீம் திரைப்படம் கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள திரையரங்கில் வெளியானது. இந்த திரைப்படத்தில் ஒட்டுமொத்த வன்னிய சமுதாய மக்கள் ஜாதி வெறி வன்மம் உள்ளவர்கள் போல் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தனர். இந்நிலையில் வன்னியர்களை வன்முறையாளர்களாக சித்தரித்து வரும் நடிகர் சூர்யா வன்னியர் மக்களிடம் பொது மன்னிப்பு கேட்காதவரை அவரின் மற்றொரு திரைப்படமான எதற்கும் துணிந்தவன் படத்தினை கரூர் மாவட்டத்தில் உள்ள திரையரங்குகளில் திரையிட அனுமதிக்க கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் வலியுறுத்தினர். இதுகுறித்து அக்கட்சியினர் சார்பாகவும் வன்னியர் கட்சி சார்பாகவும் கரூர் கோவை சாலையில் உள்ள அஜந்தா திரையரங்கு மேலாளர் பழனிசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அதுக்கப்புறம் இப்போ எதற்கும் துணிதான் அப்படின்னு ஒரு படத்தை நடிச்சு இந்த படம் நாளைக்கு திரைக்கு வர உள்ளது. இந்த திரைப்படத்தை அவர் சூர்யா அவர்கள் எங்கள் வன்னிய சமுதாய மக்களிடம் பொது மன்னிப்பு கேட்கும் வரை
நாங்கள் அவர் என்ன நடித்து எத்தனை திரைப்படம் வந்தாலும் அந்த திரைப்படத்தை எங்கள் கரூர் மாவட்டத்தில் திரையிட அனுமதிக்க மாட்டோம். மீறி வந்தால் எங்கள் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி அந்த படத்தை வெளிவராத அளவுக்கு தடுத்து நிறுத்துவோம். இது கரூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக விடுக்கப்பட்டுள்ள அறிக்கை. நன்றி, வணக்கம். திருவேற்காடு நகராட்சி பூங்காக்களில் உள்ள உபகரணங்களை பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சியில் உள்ள பூங்காக்களில் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆய்வு செய்தார். அப்போது 8வது வார்டு பகுதிக்கு சென்ற அமைச்சர் பூங்காவில் உள்ள விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்களை ஒவ்வொன்றாக பரிசோதித்து பயிற்சி செய்து ஆய்வு செய்தார். இதனையடுத்து பூங்காக்களை நவீனப்படுத்த அருகே உள்ள தனியார் நிறுவனங்களில் CSR நிதியை பெற்று மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நகராட்சிகளில் குப்பைகளை அகற்றுதல், குடிநீர் வழங்கல் மற்றும் கால்வாய் ஆகியவற்றையும் அமைச்சர் நாசர் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது திருவேற்காடு நகர்மன்ற தலைவர் மூர்த்தி, ஆணையர் ரமேஷ் மற்றும் துணைத் தலைவர் ஆனந்தி ரமேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சிறுத்தை தாக்கி 3 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூரை அடுத்துள்ள அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் தனது வீட்டில் வளர்த்து வரும் ஆடுகளின் அலறல் சத்தம் கேட்டு அதிகாலையில் வெளியில் வந்து பார்த்துள்ளார். அப்போது 3 ஆடுகள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததைக் கண்டு சங்கர் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து சங்கர் TN பாளையம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அப்பகுதியில் பதிவான கால் தடங்களை ஆய்வு செய்ததில் ஆடுகளை கொன்றது சிறுத்தைதான் என உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள தோட்டங்களில் சிறுத்தை பதுங்கியுள்ளதா என தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 1 மாத காலமாக இந்த பகுதியில் சுற்றி வரும் சிறுத்தையை பிடிக்க பல்வேறு இடங்களில் வனத்துறையினர் கூண்டுகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு ட்ரோன் மூலம் தேடியும் சிறுத்தையை பிடிக்க முடியாமல் வனத்துறையினர் திணறி வருவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.